இப்ப நான் உங்க எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். சரி சரி சரி, வீட்டுக்கு போ போ போ, வீட்டுக்கு போ. என் மேல கைய வச்சு உன் கைய நான் உடைச்சிட்டா நான் தான் சொல்லிட்டேன். ஏய் ஜானகி கிளம்பி பார்த்தாலும் என் வழியில குறுக்க நான் சும்மா விட மாட்டேன். பாருங்க வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கல நீ உன்னை நீ கொல்லாம விட மாட்டேன். விடு அங்க நில்லுங்க, இல்ல கதவை போட்டுட்டு போயிடுவேன். நில்லுங்க. நான் உன்னை இங்க இருக்கிற யாரோடவும் சண்டை போட வரல. எனக்கு இங்க இருக்கிற யாரோடவும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் என் பிரீத்தாவை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். எனக்கு அவங்களோட மட்டும் தான் சம்பந்தம் இருக்கு. இங்க பாருங்க, என் பிரீத்தாவை கூப்பிடுங்க. பிரீத்தா, ஏய் இங்க பாருங்க, நீங்க போய் என் பிரீத்தாவை கூப்பிடுங்க. நான் இங்க இருந்து அமைதியா போயிடுறேன். கூப்பிடுங்க, இல்லைன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்க என்ன பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க விடல. அந்த கில்லி தண்ட பிளேயர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பிரீத்தாக்கு சரியான ஆளே இல்ல. நான் தான் சரியான ஆளு. நான் மட்டும் தான் பிரீத்தா கரெக்டான ஆளு. அந்த கில்லி தண்ட பிளேயர் என்கிட்ட வந்து அவன் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது பழி வாங்கதான் சொன்னான். கல்யாணத்துக்கு அப்புறம் பிரீத்தாவை பழி வாங்குவேன்னு சொன்னான். நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்க. ஏன்னா அந்த கில்லி தண்ட பிளேயர் ஏமாத்தி பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிருக்கான். அவன் பிரீத்தாக்கு சரியான ஆளே இல்ல. சரியான ஆளு நான் மட்டும்தான். அவன் சொன்னதெல்லாம் போய். அவர் எந்த பொய்யும் சொல்லல. உன்ன மாதிரி கேவலமான ஆளுகிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? அவர் எதுக்கு முகத்தை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணாரு? ஏன்னா அவர் பிரீத்தாக்காவை காதலிக்கிறாரு. கரண் சார் முன்னாடியே அக்கா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருந்தா இந்த மாதிரி ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு நடந்திருக்காது. பட் எனிவேஸ் எல்லாமே நல்லபடியா தான் நடந்திருக்கு. உன்னோட கல்யாணம் ஆகல. அவர் எல்லாரும் முன்னாடியும் எங்க அக்கா எவ்வளவு காதலிக்கிறாருன்னு வெளிப்படுத்திருக்காரு. இங்க எல்லாருமே உனக்கு எதிரானவங்க தான். பிரீத்தாக்கும் உனக்கு கல்யாணம் ஆகுறத யாருமே விரும்பல. அததான் எல்லாருமே வெளிப்படையா சொன்னாங்கல்ல. ஏன்னா நீ நம்பர் 1 ஃப்ராட். சரியான வெக்கங்கட்ட மனுஷன். ஆனா இருந்தாலும் உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருந்தா, கொஞ்சமாவது ரோசா இருந்தா மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. ஏன்னா எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியோ அவங்கள இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஆளு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஜோடி கடவுள் சேர்த்த ஜோடி. கடவுள் முடிவு பண்ணது. அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஆன பிறகும் பிரீத்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. அவ கர்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏன் கர்ணன், நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கோ இல்ல ஏத்துக்காம போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல. நீ இந்த வாசல் வழியா தானே கத்திக்கிட்டு வந்த. இதே வழியா அழுதுகிட்டே கிளம்பு. போறது என்னுடைய எதிரி தான். அதோட இந்த ஜோடியை சேர்த்தது கடவுள் ஒண்ணு கிடையாது. கில்லி தண்டா பிளேயர் தான். ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். நீ பண்ண எல்லா அயோக்கியத்தனத்தையும் சொல்லுவேன். இப்ப வரைக்கும் எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணது, எங்க மாமா கைய உடைச்சது, இங்க வந்து எங்க ஆண்டியை கொலை பண்ண பார்த்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. நீ மட்டும் ஜெயிலுக்கு போனேன்னு வெச்சுக்கோ, உன்னோட எல்லா கேஸையும் தோண்டி எடுப்பாங்க. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல காலம் பூரா கம்பி எண்ணிட்டு இருப்ப. பழைய பகல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சொன்னது கேட்டுச்சுல. அமைதியா எங்க இருந்து போயிடு. இல்ல என்ன? இருங்க. இங்க பாருங்க, நான் இங்க யாரோடும் சண்டை போட வரல, ரவுடித்தனம் பண்ணவும் வரல. பிரீதா சொல்றேன். பிரீதாவை கூப்பிடுங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன். சொல்றோம்ல, பிரீதா இங்க இல்ல. அவ புகுந்த வீட்ல இருக்கா. போ வெளிய. அவ இங்க இல்ல. மாமா, பாட்டி, பிரீதா நிஜமாவே இங்க இல்லையா? அட முதல்ல இவனை தூக்கி வெளிய வீசுங்க. ஆமாப்பா, அவ இங்க இல்லப்பா. கண்டிப்பா இல்லன்னு சொல்றேன். போ பிருத்வி, சொன்னா கேளு.
உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா பிரீதா? ரொம்ப வலிக்குதா? எனக்கும் அன்னைக்கு அப்படிதான் வலிச்சது. என் அண்ணன் கல்யாணம் ஷேர்லினோட நடந்து அவன் வாழ்க்கை நாசமாகும் போது எனக்கும் இதே மாதிரி தான் வலிச்சது. என் அப்பாவோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் பிருத்வின்னு தெரியும் போது இப்படிதான் வலிச்சது. உன்னாலதான் எல்லாமே அழிஞ்சது. மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். இல்ல கரண், நீ நீ இப்போ என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்க. நீ இப்ப கூட என்ன நம்பலையா? நம்பிக்கையா? நம்பிக்கைங்கிற வார்த்தையை கூட நீ சொல்லக்கூடாது. உன்னோட இந்த முதல கண்ணீருக்கெல்லாம் மயங்கர ஆளு நான் இல்ல பிரீதா. நீ இப்படி அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாலும் அதை பார்த்து நான் ஏமாற போறதில்ல. ஏன்னா உன்னோட அப்பாவி முகத்தை நம்பி ஏமாந்த கரண் என்னைக்கும் செத்துட்டான். இப்ப நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல. நிறுத்து. நீ என்ன சமாதானப்படுத்த எதுவும் பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ ஏதாவது சொன்னா உடனே உன்னை நம்பினா என்னன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருது. அதனால மறுபடியும் உன்னை நம்பவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு இன்விடேஷன் கொடுத்து வா பிரீதா என்னை ஏமாத்துன்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? நீ இப்படி இப்படி பேசலாம். நான் சொல்றத கேட்க முடியாது. கேட்டுதான் கேட்க மாட்டேன். கேட்கணும். நீ கேளு. நான் சொல்றது நீ தான் கேட்கணும். நான் சொல்றத மட்டும் கேளு. நான் சொல்றத நல்ல தெளிவா கேட்டுக்கிட்டு மனசுல பதிய வச்சுக்க. நான் உன் அடியோட வெறுக்கிறேன் பிரீதா. எனக்கு உன் மேல காதல் இல்ல. உன்னாலதான் எனக்குள்ள இருந்த எல்லா விதமான நல்ல குணங்களும் ஒரே நாள்ல அழிஞ்சு போய் இப்ப நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். உன்னை பழி வாங்குறதுக்கு தான் இவ்வளவும் பண்ண. உன் வாழ்க்கையோட சந்தோஷத்தை மொத்தமா பறிச்சிட்டேன். இதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண. நீ எப்படி என் அண்ணனோட வாழ்க்கையை காப்பாத்துறன்னு நாசம் பண்ணியோ, ஷேர்லினோட சேர்த்து வச்சு அழிச்சியோ, அதே மாதிரி நான் உன் வாழ்க்கையில வந்து உன்னை மொத்தமா அழிக்கிறேன். போ, இனிமே என் கண்ணில் படாத. இல்ல, ஒரு நிமிஷம் இரு. கரண், என் மேல கை வைக்காதன்னு சொன்ன. என்ன வாழ்க்கை? நீ எங்க போனாலும் சரி, என்னை உன் கூட கூட்டிட்டு போ. என்னை இப்படி தனியா விட்டுட்டு போகாத கரண். நான் எங்க போறது? புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. என்னால வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. எங்க அம்மா என்ன ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பி வச்சாங்க. அம்மா, பாட்டி, ஸ்ருதி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் எங்க போறது? இனி என்ன உன் கூட கூட்டிட்டு போ. பிரீதா, இந்த கல்யாணமே உண்மை இல்ல, உறவே இல்ல, மனசே ஒண்ணு சேரல. இனி யாரு கவலைப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. ஆனா கல்யாணம் நடந்துச்சுல? உன் குடும்பத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. உன் சொசைட்டில, என் சொசைட்டில இல்ல. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு கல்யாணம் நடந்த விஷயமே என் குடும்பத்துல யாருக்கும் தெரியாது. சோ என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் உன்னதான் கேட்பாங்க. பிரீதா, மாப்பிள்ளையே உன்னை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போல, ஏன் புகுந்த வீட்டுக்கு போலன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவ? என்ன பதில் சொல்லுவ? பாவம் பிரீதா, நீ உன் ஜாதகமே சுத்தமா சரியில்லை. இப்போ உன் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. புகுந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது, பிறந்த வீட்டுக்கும் போக முடியாது. நீ என் வாழ்க்கையை அழிச்சல்ல, அதுக்கு பதிலா இன்னைக்கு நான் உன் வாழ்க்கையை அழிச்சிட்டேன். இன்னைக்கு பழி வாங்கணுங்கிற என் ஆசை நிறைவேறிடுச்சு. ஓ, உன்னால முடிஞ்சா வாழ். இங்க பாரு, நில்லு கரண். கரண், இங்க பாரு, நீ இந்த மாதிரில போக கூடாது. கதவு தர, நானும் வரேன். கரண், நான் சொல்றத கேளு கரண். நீ இப்படி எல்லாம் போக கூடாது கரண், நான் சொல்றத கேளு. என்ன விட்டுட்டு போகாத கரண். தயவு செஞ்சு நில்லு கரண். நான் சொல்றத கேளு கரண். நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது கரண். நான் இங்க இருந்து எங்க போவேன் கரண்? கரண், நான் ஒத்துக்கிறேன் கரண். உன் மனசுல நான் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். நான் வேணா ஒரு மூலையில இருக்கிறேன். யார்கிட்டயும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் யார்கிட்டயும் எதையும் பேச மாட்டேன். ஆனா நீ என்ன இங்க விட்டுட்டு போயிடாத கரண். நான் இங்க இருந்து எங்க போவேன் கரண்? கரண் ப்ளீஸ் கரண், என்ன கூட கூட்டிட்டு போ.
கரண் ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ. கரண் கரண் என்ன கூட்டிட்டு போ. கரண் ப்ளீஸ். கரண் நில்லு. கரண் கரண் நில்லு. கரண் போகாத. என்னாச்சு? என்ன நடந்துச்சு? கையில எப்படி அடிபட்டது? ஒண்ணும் இல்லக்கா, இது ஒண்ணும் இல்ல. வீட்ல எல்லாம் அலங்கோலமா கிடக்கு. என்ன நடந்துச்சு? யார் வந்தாங்க? சொல்லுங்க. எதுக்கு நான் போய் சொல்றீங்க? என்ன நடந்துச்சோ அதை சொல்ல வேண்டியதானே? சரளாண்டி, பிருத்வி இங்க வந்திருந்தா. பிருத்திவியா? அவன் எதுக்கு இங்க வந்தா? எதுக்கு வந்திருப்பான்னு நீயே சொல்லு. பிரீதாவுக்காகவா? நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். இரு, போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவன் ரொம்ப குடிச்சிருந்தான், சுய நினைவிலேயே இல்ல. அதோட அவனுக்கு நடந்த நினைவுகளை எல்லாம் அவன் மறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்ல, கொஞ்சம் டைம் ஆகும். அவனுக்கு நடந்தது பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான் அவன்கிட்ட மண்டபத்திலேயே சொன்னேனே, இது எல்லாமே கடவுளோட விதிப்படி தான் நடக்குது. அதை புரிஞ்சுக்காம அவன் ஏன் இப்படி நடந்துகிட்டான்னு எனக்கு புரியல. ஐயோ அம்மா, அவன் பிறந்ததுல இருந்தே மோசமானவன் தான். அவனோட பேர் பிருத்வி. அவன் நம்ம மாமா கைய உடைச்சிருக்கான். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா பதிலுக்கு நாங்களும் நல்லா அடிச்சோம். அவனுக்கு கண்டிப்பா கோவம் வந்திருக்கும். அப்படியா? அப்ப அவன் எனக்கு செஞ்சதெல்லாம் கரெக்ட் தானா? அதுவும் கோவத்திலையா? அதுவும் எனக்கு இவ்வளவு வயசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கையவும் வாயவும் கட்டி அலமாரிக்குள்ள அடைச்சு வச்சுட்டான். அதுவும் அவனை பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விடலங்கிறதுக்காகவா? அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கக்கா? ஜானகி, கேள்வியே நீயே கேக்குற, அதுக்கு பதிலையே நீயே சொல்ற. பிரீதாவுக்கு பிருத்திவிக்கு கல்யாணம் ஆகிறது உனக்கு பிடிக்கவே இல்ல, அதனாலதான் உன்னை அலமாரியில பூட்டி வச்சான். சரளாண்டி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? நீங்க பிரீதாவை பிருத்திவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்களா? ஐ மீன், உங்களுக்கு பிருத்திவிய கர்ணனை விட ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையான்னு இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாருக்கும் கரணை பிடிச்சிருக்கு. அம்மாவுக்கு பிடிக்கும், ஸ்ருதிக்கு பிடிக்கும், ஜானகிக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கலன்னா என்ன? ஆனா உண்மையை சொல்லட்டுமா, நான் பிரீத்தாவை பிருத்திவிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என் மனசார நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்த பத்திரிகையிலே அவனுடைய பேர் போட்டாச்சு. ஆனா இனிமே இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? அம்மா, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. அந்த பிருத்வி பேசுறது எல்லாத்தையுமே நம்புறீங்க. ஆனா அவன் அந்த அளவுக்கு வருத்தம் இல்லம்மா. அதை எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? தேங்க் காட் அவன் அக்கா லைஃபை விட்டு போயிட்டான். உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அவன் லட்சத்துல ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவன் லட்சத்துல ஒருத்தர் நான் எப்ப சொன்னேன்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரீத்தாவுக்கு லட்சத்துல ஒருத்தனை இல்ல, கோடியில ஒருத்தனை தேடின. என்ன என் பொண்ணு பிரீத்தா கோடியில ஒருத்தி. சரளாண்டி, எனக்கு உங்க மனசோட ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லாவே புரியுது. நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், என் கர்ணனா உங்க பிரீத்தாவை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாரு. 100%. நான் கிளம்புறேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இருப்பா, வீட்டுக்கு தானே போற? அப்போ ஒரு வேலை பண்றியா? என்னையும் அப்படியே டிராப் பண்ணிட்டேன். இப்ப என்ன அவசரம்? அடிபட்டிருக்குல்ல, நாளைக்கு நீங்க போலாம். பரவாயில்லக்கா, நான் அவன் கூடயே போயிடுறேன். வாங்க மாமா, நான் உங்களை டிராப் பண்றேன். எனக்கு கம்பெனியாவும் இருக்கும். சரி, நான் நல்லா கிளம்புறேமா? கிளம்புறேன். நல்லபடியாரு. இங்க பாரு, வீட்டுக்கு போய் மாத்திரை சாப்பிடு. என்ன? பாய் மாமா. பாய் பாய் பாய். சரி சரி ஜானகி, வரேன். பாட்டி, நான் வர்றேன். கப்பு, மறக்காம போன் பண்ணு. சரிம்மா, பண்றேன். வாங்க. ஒரு நிமிஷம். இப்போ நீ எங்களோட சொந்தக்காரன் ஆயிட்ட. இங்கிருந்து போறது கம்மியாவும் வரது ஜாஸ்தியாவும் இருக்கட்டும். சரியான வாயாடி. நீ வா. பாத்து. வாப்பா, போலாம். வாங்க. நான் சீக்கிரமே திரும்பி வருவேன்.
அப்படியா? கூடிய சீக்கிரம் நீயும் இந்த வீட்டை விட்டு கல்யாணம் ஆயிட்டு போக போற. என் அக்கா கண்ணுல கண்ணீரை வர விட்டுறாத. அவங்க மேல நிறைய அன்பையும் நிறைய பாசத்தையும் காட்டு. அவங்க எங்களை மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணணும், ஆனா வருத்தப்படுற அளவுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. சந்தோஷத்துல மிஸ் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? கவலைப்படாத. திரும்பி வந்திருக்காரன். நான் இங்க இருந்து எங்க போவேன்? நான் உன்னை காதலிக்கலங்கிறது தான் உண்மை. நான் உன்னை அடியோட வெறுக்கிறேன். இப்போ நடந்த கல்யாணம் இருக்கு, அது நான் உன்னை காதலிச்சதுனால நடக்கல. நான் உன்னை பழி வாங்குறதுக்காக நடந்தேன். இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. நீ எங்க போனாலும் என்னை கூட கூட்டிட்டு போ. பாவம் பிரீதா, நீ உன் ஜாதகமே சுத்தமா சரியில்லை. இப்போ உன் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. புகுந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது, பிறந்த வீட்டுக்கு போக முடியாது. போ, உன்னால முடிஞ்சா வாழு.